ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே நல்ல பங்கை தேடி ஆமோஸை குறித்து நாம் சிந்திப்போம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 24வது திருமொழி. நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் என்றால் சுமை சுமப்பவர், சுமை தாங்கி என்று சொல்லப்படுகிறது. பல இறைவாக்கினர்கள் இருந்த போதிலும் ஆமோஸ் இறைவாக்கினர் பல சிறப்புகளை பெற்றவராக இருக்கின்றார். குறிப்பாக அன்றைய காலகட்டத்திலே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்ற ஒரு வகுப்பினர் வழக்கமாக தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுள் ஆமோஸை தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக அழைக்கின்றார். ஆமோஸ் ஒரு சாதாரண மேய்ப்பராகவும் காட்டத்தி மரங்களை தூய்மைப்படுத்துகிறவராகவும் இருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் அவரை தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு அழைக்கின்றார். இவர் வந்து பல பணிகளை செய்கின்றார். அதில் சில சமூக நீதி மற்றும் அநீதி குறித்து அதிகமாக அவருடைய இறைவாக்கில் கலந்திருக்கின்றது. கடவுளை உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும் என்று போதிக்கின்றார். குறிப்பாக பொறுப்புகளை சுமர்க்கும் வலிமை கொண்ட ஒரு தொண்டராக ஆமோஸ் இருக்கின்றார். இன்றைய காலகட்டத்திலே நாம் அநேக பணிகளை செய்கின்றோம். ஆனால் கடவுளுக்கு பயந்து கடவுளின் அழைப்பை உணர்ந்து செய்கிறோமா என்ற கேள்வி நமக்குள்ளாக எழுகின்றது. குறிப்பாக கடவுள் அழைத்த இந்த திருப்பணியை, இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கின்றதை கபடற்றும் தந்திரமில்லாமலும் ஜனங்களுக்கு கடவுள் தெரிவிக்கின்றதை அப்படியே தெரிவிக்கின்ற ஒருவராக இருந்தார். இஸ்ரவேல் ராஜ்யம் மிக செல்வம் பொருந்தியதாக இருந்ததினால் எங்கும் அநீதிகளும் பலவித அநியாயங்களும் துன்பங்களும் விக்கிரக ஆராதனைகளும் கடவுளை அலட்சியம் பண்ணுகின்ற போங்கும் அதிகமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஆமோஸின் போதனைகள் எப்படி இருந்தது என்றால், ஜனங்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு, வெவ்வேறு தேசங்களுக்கு வெவ்வேறு கடவுள் என்று நினைத்து கொண்டிருந்த சூழலில் கடவுள் யெகோவா தவிர வேறு கடவுள் இல்லை என்று ஒரே கடவுள் என்பதை வலியுறுத்தினார். யெகோவா நீதி உள்ளவர் என்றும் அநீதி செய்கிறவர்களை தண்டிப்பார் என்றும் போதித்தார். எபிரேயர்கள் குறிப்பாக யெகோவாவிற்கும் எங்களுக்கும் ஒரு பிணைப்பு இருக்கிறது, அதை யாராலும் பிரிக்க முடியாது, அந்த பிணைப்பு எப்பொழுதும் இருக்கும் என்று பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் அது சடங்குகளால் அல்ல, மாறாக மெய் பக்தியினால் அந்த உறவு நிலை நிற்கும் என்று வலுவாக போதித்தவர் ஆமோஸ் இறைவாக்கினர். குறிப்பாக நம்முடைய வாழ்வில் நீதியும் நேர்மையும் கடவுளுக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாகவும் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் நம்மை வழி நடத்துவார், நம்மை நேசிப்பார், நம்மோடு இருப்பார் என்பதை ஒரு கட்டாயமாக கண்டிப்பாக ஆமோஸ் கண்டிப்பாக போதிக்கின்ற ஒரு இறைவாக்கினராக இருந்தார். நாமும் கூட கடவுள் நம்மை அழைத்ததற்கு, நமக்கு கொடுக்கின்ற வேலைகள், நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து கடவுளிடத்திலே ஆசிகளை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே திருமொழிகளை ஆசீர்வதிப்பாராக.